இந்த ஆளுமை யாருக்கு வரும்? ஆண்களுக்கு தானே வரும். பெண்கள் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அருமையாக இந்திரா பேசியிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லணும். வாங்க, எங்கள் அன்பு கவிஞர் நெல்லை ஜெயந்தா. வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே, கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவு கலந்த வணக்கங்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் தலைசிறந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஒருவராக இருந்தவர் பெரும் புலவர் ஐயா நமச்சிவாயம். அவர் மேலே எல்லாருக்குமே மரியாதை உண்டு. திருப்பத்தூர் பா நமச்சிவாயம். அவருக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. வீட்டில் இனிப்பு போடாத காஃபி. ஒரு நாள் அவர் மனைவி காஃபியை முன்னால் வச்சுட்டு அந்த அம்மாவுக்கும் காஃபி எடுத்துகிட்டு வருது, இவருக்கும் காஃபி எடுத்துகிட்டு வர்றாங்க. 2 காஃபியும் வச்சுட்டு உட்காருது அந்த அம்மா. சாப்பிடுங்க, நானும் காஃபி குடிக்கிறேங்குது. இவருக்கு ஒரு ஆசை, நம்ம டெய்லி ஜீனி போடாத காஃபி தான் சாப்பிட்றோம், ஆனால் இவா மட்டும் சுகர் போட்டு சாப்பிட்றால, இன்னைக்கு நம்ம ஜீனி போட்ட காஃபியை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொண்டு வச்சு சொன்ன உடனே ஏதோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்க, என்னான்னு பாருன்னு இருக்காரு. அந்த அம்மா வேகமாக எழுந்து போயிருக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த அம்மாவுக்கு வச்ச காஃபியை இவர் பக்கம் வச்சுட்டு இவர் காஃபி எடுத்து அந்த அம்மா பக்கம் வச்சுட்டாரு. அந்த அம்மா உட்காந்து காஃபி குடிக்குது, ரொம்ப ரசித்து குடிக்குது. இவர் எடுத்து குடிக்கிறாரு, அந்த காஃபிலையும் ஜீனி இல்லை. உண்மையில் அது மாற்றி வச்சு நம்ம மாற்று அடிமை பெண் படத்தில் மாற்றினாங்களே, அது மாதிரி மாற்றிட்டோமோ அப்படின்னு திணறிட்டு அந்த அம்மாட்ட கேட்டிருக்காரு, என்னம்மா உன் காஃபிலையும் நீ இனிப்பு போட மாட்டியான்னு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், என்னைக்கு உங்களுக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இனிப்பில்லாத காஃபியை நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்களோ அன்னைக்கே என்னுடைய காஃபியிலையும் நான் இனிப்பு போடுவதை விட்டுவிட்டேன். இவளுடைய தியாகத்திற்கு முன்னால் நான் திருட்டுத்தனமாக காஃபியை மாற்றினேனே என்று நொந்து போனேன் என்று சொல்கிறார். மதிநுட்பம் வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள் பாருங்கள், அந்த இல்லறம்தான் எங்களுக்கு முக்கியம். அதனால்தான் பாரதி சொன்னான், காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். கடவுள் நிலையை ஒரு கணவன் எய்ய வேண்டும் என்றால் அது மனைவியின் கையில் தான் இருக்கிறது. பாரதி சொன்னான். அதானங்க பாரதி சொன்ன ஒரு கவிதையை எடுத்து கண்ணதாசன் பாலக்காட்டு பக்கத்திலே பாடினா, அதை நாம் பாடுறதை விட நடுவர் பாடினாதான் நல்லா இருக்கும். பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தான், அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தான். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தான், ராஜா பத்மநாபன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தான். யாரம்மா அது நானம்மா, யாரம்மா அது நானம்மா. கடவுளுடைய துணையை விட பத்மநாபன் தன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தான் எழுதினார் பாருங்க கண்ணதாசன். அந்த 3 கடவுளுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த 3 மனிதர்களுக்கும் தெரியும். ஆக ஒரு வீட்டிலே இருக்கிற பெண்ணினுடைய மதிநுட்பம் நாட்டையே காப்பாற்றுகிறது என்பதுதான் உண்மை. நீர் கொதிக்கிறது, கொதிப்பது நீரா? இல்லை, அந்த நீருக்கு அடியிலே இருக்கிறதே நெருப்பு, அதனால்தான் அந்த நீர் கொதிக்கிறது. அந்த நெருப்பு போன்றவள் மனைவி. அவளுடைய மதிநுட்பம் தான் ஆணை மாற்ற வேண்டும், மேலே இருக்கிற நீரை மாற்ற வேண்டும். ஆக நீர் கொதிக்க வேண்டும் என்றால் நெருப்பு வேண்டும், ஆண் சிறக்க வேண்டும் என்றால் அந்த மனைமாட்சி, அந்த மனைவியிலே இருக்கிற பெண்ணினுடைய மதிநுட்பம் வேண்டும் என்று ஒரு அறிஞர் சொன்னான். பெரியாரை பற்றி சொன்னாங்க, பெண்களுக்கு அவர் குரல் கொடுத்தார், புரட்சி கவிஞர் குரல் கொடுத்தார், பெரியார் குரல் கொடுத்தார், நீங்கள் நன்றி இல்லாமல் இருக்கிறீர்களே. பெரியார் என்று பட்டம் கொடுத்ததே பெண்கள் தானம்மா. தந்தை பெரியாருக்கு சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் தான் பெரியார் என்ற பட்டமே கொடுக்கப்பட்டது. கொடுத்தவர்களே பெண்கள் தான். அது மட்டும் இல்லை, இன்று பெண்கள் எல்லா இடத்திலும் முதலில் இருக்கிறார்கள். நான் ஒன்றை சொல்கிறேன் நடுவர் அவர்களே, ஒரு நல்ல மனைவிக்கு விஞ்ஞானியின் மூளை, உளவாளியின் கண்கள், துறவியின் வயிறு, குருவின் இதயம், தொழிலாளியின் கைகள், தொண்டனின் கால்கள், இத்துறையும் இருந்தால் அவள் மதிநுட்பம் வாய்ந்த மனைவி. அப்படிப்பட்ட மனைவியின் மூலம்தான் இல்லறம் சிறக்கும் என்பதை வலியுறுத்தி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.